வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதல்நிலை தேர்வு, அதில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள் பகுதியில் வினை செயல் வகை அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே திருக்குறள் வரிசையில் 7 அதிகாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது 8வது அதிகாரம். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். வினை செயல் வகை அப்படின்னா நண்பர்களே செயலை செய்யும் முறை என்று அர்த்தம். இப்போ நம்ம முதல் குறளுக்குள்ளே போவோம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சொற்பொருள் பாருங்கள். சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்ந்து எண்ணுதல் நண்பர்களே. அதாவது சூழ்ச்சி செய்து அவரை வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது அவரை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆராய்ந்து எண்ணி அவரை வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதனால தான் சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை ஆராய்ந்து எண்ணுதல் அப்படிங்கிற பொருள் தருகிறது. எய்தல் அப்படின்னா பெறுதல் நண்பர்களே. துணி வெய்தல் அப்படின்னா துணிவை பெறுதல் என்று பொருள். தாழ்ச்சி அப்படின்னா காலம் தாழ்த்துதல். அதாவது இந்த குறளில் தாழ்ச்சி அப்படின்னா காலம் தாழ்த்துதல் என்று பொருள். தங்குதல் அப்படின்னா நிற்றல். இப்போ விளக்கத்தை பார்ப்போம். ஆராய்ந்து எண்ணுவதன் முடிவு துணிவு பெறுதல் ஆகும். அதாவது சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல். புரிஞ்சுதுங்களா? அந்த துணிவு அதாவது அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னா அந்த துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது தீமையாகும். அதாவது தாழ்ச்சியுள் அப்படின்னா காலம் தாழ்ந்து, தங்குதல்னா நிற்பது, தீதுனா தீமையானதாகும். உங்களுக்கு குறளும் பொருளும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம். சூழ்ச்சியின் முடிவு யாது அப்படின்னு திருக்குறள் பகுதிக்கான கேள்வி கேள்வித்தாளில் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துட்டு வெறுமனே கேட்கப்படலாம். சூழ்ச்சியின் முடிவுனா ஆராய்ந்து எண்ணுதலின் முடிவு என்று பொருள். கேள்விக்கான ஆன்சரை துணிவு பெறுதல். அடுத்த கேள்வி பார்ப்போம். துணிவு எப்போது தீமையாக மாறும் அப்படின்னு கேள்வித்தாளில் கேட்கப்படலாம். அதாவது துணிவு எப்போது தீமையாக மாறும், எப்போது அப்படின்னா துணியை காலம் தாழ்த்தி பெறும்போது. உதாரணத்திற்கு நண்பர்களே, துணிவு இல்லைன்னா நாம் பின்தங்கி விடுவோம் நண்பர்களே. அதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். நிலவில் முதலில் காலடி எடுத்து வைக்க கட்டளையை பெற்றவர் எட்வின் ஆல்ட்ரின். ஆனால் அவர் துணிவு கொள்ளாமல் சற்று தயங்கினார். அதனால் அடுத்த கோ பைலட்டாக இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி எடுத்து வைக்க கட்டளையை பெற்றார். அப்படி கட்டளையை பெற்று அவர் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்ததால் தான் அவர் வரலாற்றில் நீங்க இடம் பெற்றுவிட்டார். இதிலிருந்து துணிவு என்பது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த குறள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ அடுத்த குறளை பார்ப்போம் நண்பர்களே. இரண்டாவது குறள். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யுமினை. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யுமினை. சொற்பொருள். தூங்குக அப்படின்னு நண்பர்களே காலம் தாழ்த்துக என்று பொருள். செயற்பாலனா செய்ய வேண்டும் என்று பொருள். இப்போ தூங்குக தூங்கிச் செயற்பாலனா தூங்குக காலம் தாழ்த்துக, தூங்கிச் செயற்பால காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியதை காலம் தாழ்த்துக என்று பொருள். தூங்கற்க தூங்காது செய்யும் வினைனா அதாவது தூங்கற்க காலம் தாழ்த்தாதீங்க, தூங்காது செய்யும் வினைனா காலம் தாழ்த்தாது செய்யும் செயலை காலம் தாழ்த்தாமல் செய்யாதீங்க அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். இப்போ விளக்கத்தை படிச்சிருவோம். காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயலை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். உடனே செய்ய வேண்டிய வேலைக்கு காலம் தாழ்த்தக்கூடாது. அதாவது உடனே செஞ்சு விடணும். அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இந்த குறளும் பொருளும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, டேஸ் கொடுத்து தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம். கேட்கப்பட்டு ஆப்ஷனில் தூங்குக தூங்கற்க தூங்காது தூங்கு அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்கன்னா நம்மில் பெரும்பாலானோர் இந்த கேள்விக்கு தவறாகத்தான் விடையளிப்பார்கள். அதனால் இந்த குறளை புரிந்து படித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூங்குக. குறளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது தூங்குக தூங்கி செயற்பட. அந்த குறளை ஒரு முறை படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த குறளுக்கு போவோம். மூன்றாவது குறள். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். மறுபடியும் படிக்கிறேன். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். சொற்பொருளை பார்ப்போம். ஒல்லும் வாய் அப்படின்னா நண்பர்களே இயலும் இடத்தில். அதாவது ஒல்லும் அப்படின்னா இயலும் என்று பொருள். ஒல்லும் வாய்னா இயலும் இடத்தில் என்று பொருள். ஒல்லாக்கால் அப்படின்னா முடியாத போது. ஒல்லும்னா இயலும், ஒல்லானா முடியாத அதாவது இயலாத என்று பொருள். வினைனா செயல். செல்லும் வாய் நோக்கி அப்படின்னா முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்து. அதாவது செல்லும் வாய் அப்படின்னா முடிப்பதற்கு ஏற்ற வழிகள் என்று பொருள். நோக்கின்னு ஆராய்ந்து. சொற்பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.
ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்று அப்படின்னா ஒரு செயலை செய்ய இயலும் இடத்திலெல்லாம் செய்வது நல்லது. அடுத்தது ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது ஒல்லாக்கால்னால் செய்ய இயலாத போது, செல்லும் வாய் நோக்கி செயல்னால் அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்து அதன் பிறகு செய்ய வேண்டும். செயல்னால் அதன் பிறகு செய்ய வேண்டும் என்ற அர்த்தம். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா, ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்று ஒல்லாக்கால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வார்த்தைகளிலேயே கேள்வி கேட்கப்படலாம். ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்று ஒல்லாக்கால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்து அதன் பிறகு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான விடை. இந்த குறளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 4வது குறள், வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். மறுபடியும் படிக்கிறேன். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். சொற்பொருளை பார்ப்போம். எச்சம் அப்படின்னா மீதம் நண்பர்களே. வினை பகை என்றிரண்டின் எச்சம்னா ஒரு செயல் மற்றும் பகையின் மீதம் அப்படின்னு சொல்லலாம். நினையும் கால் அப்படின்னா ஆராயும் போது அப்படின்னு இந்த குறளில் பொருள். தீ எச்சம்னா தீக்குறை. நம்ம அறகுறையாக தீயை அணைச்சிட்டு விடுறோம் பார்த்தீங்களா, அந்த தீக்குறை தான் தீ எச்சம் என்று பொருள். தெரும் அப்படின்னு நண்பர்கள் சுடும் என்று பொருள். அதை பெருங்கேடாய் முடியும்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். செய்யக்கூடிய செயலையும் ஒழிக்கக்கூடிய பகையையும் குறையாக வைக்கக்கூடாது. அதாவது வினை பகை என்று எச்சம். வினை நண்பர்கள் இங்கே செய்யக்கூடிய வினை என்று பொருள். அதாவது செய்யக்கூடிய செயல். பகை அப்படின்னா ஒழிக்கக்கூடிய பகை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். ஆராய்ந்து பார்த்தால் அது குறையாக அணைக்கப்பட்ட தீயை போல பெருகி பெருங்கேடாய் முடியும். ஒரு பகுதியில் தீயை பற்ற வைத்து அதை அரைகுறை அணைச்சிட்டு போனோம்னா என்ன நடக்கும்? அது மறுபடியும் புகஞ்சு பெரிய அனலாகி பெரிய தீ விபத்தியை ஏற்படுத்தக்கூடும். அந்த குறையாக அணைக்கப்பட்ட தீ. அது மாதிரி தான் நண்பர்களே, ஒரு செயலை பாதியில் விட்டுட்டோம்னா அந்த செயல் நமக்கு தீமையை தரும். பகையும் அப்படித்தான். நமக்கு பகை இருந்தால் உடனே ஒப்புரவு ஆகிவிட வேண்டும். அப்படி நம்ம பகையை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பகை நமக்கு துன்பத்தை தரும். அதைத்தான் இந்த குறள் விளக்குகிறது. இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா, எவை இரண்டின் எச்சம் தீ எச்சம் போல தரும் அப்படின்னு கேட்கப்படலாம். எவை இரண்டின் எச்சம்னா வினை மற்றும் பகை. இவற்றின் எச்சம் தீ எச்சம் போல நமக்கு பெருங்கேடாய் முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி நண்பர்களே, இப்போ அடுத்த குறளை பார்ப்போம். 5வது குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். மறுபடியும் படிக்கிறேன். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். சொற்பொருளை பார்ப்போம். வினை அப்படின்னா செயல்முறை நண்பர்களே. இங்கே வினை இடனோடு ஐந்தும் அப்படின்றதுல அந்த வினை என்பது செயல்முறை என்று பொருள். இருள் தீர அப்படின்னா அறியாமை நீங்கும் அளவு என்று பொருள். இப்போ இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு செயலை செய்வதற்கு தேவையான பொருள், வேண்டிய கருவி, காலம்னா தகுந்த காலம், வினைனா செயல்முறை, இடம் அப்படின்னா இடனோ அப்படின்னா உரிய இடம் என்று பொருள் ஆகிய ஐந்தையும் அறியாமை நீங்கும் அளவு ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாவது இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்னா இருள்னா அறியாமை என்று பொருள். அறியாமை நீங்கும் அளவும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இப்போது இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, ஒரு செயலை செய்வதற்கு எத்தனை அம்சங்கள் தேவை என வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார். மறுபடியும் படிக்கிறேன். ஒரு செயலை செய்வதற்கு எத்தனை அம்சங்கள் தேவை என வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் இந்த மாதிரி பல வார்த்தைகளின் தொகுப்பை கொடுப்பாங்க. அதில் சரியான 5 நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது பொருள் கருவி காலம் வினை இடம். அதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 6வது குறள், முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படுபயனும் பார்த்து செயல். மறுபடியும் படிக்கிறேன். முடிவும் இடையூறும் முற்றியாங்கெய்தும் படுபயனும் பார்த்து செயல். சொற்பொருளை பார்ப்போம். முடிவும் அப்படின்னா முயற்சியும் நண்பர்களே. அதாவது முடிவும் அப்படின்னா ஒரு செயலுக்கான முடிவு அல்ல. அதாவது ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் இங்கே முடிவும்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இங்கே முடிவும் அப்படின்னா முயற்சியும் என்று பொருள். அடுத்தது முற்றியாங்கு அப்படின்னா முற்றி, அந்த செயல் முற்றி பின்னாடி, அதாவது முற்றியாங்குன்னா முடிந்த பின்பு என்று அர்த்தம். எய்தும்னா பெறப்படும், அதாவது வருங்காலத்தில் பெறப்படும் என்று அர்த்தம். இப்போ திருக்குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு முயற்சியின் அளவையும் செயலுக்கான தடங்கல்களையும் அந்த செயல் முடிந்த பின்பு பெரும் பயன் என்ன என்பதையும் ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும். அதாவது முடிவும் அப்படின்னா முயற்சியின் அளவையும்,
இடையூறும் அப்படின்னா செயலுக்கான தடங்கல்களையும், முற்றியாங்கெய்தும் படுபயனும் அப்படின்னா அந்த செயல் முடிந்த பின்பு பெரும் பயன் என்ன என்பதையும், படுபயனம்னா அந்த பயன் என்ன என்பதையும், பார்த்து செயல் அப்படின்னா ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும். அதாவது பார்த்து செயல் அப்படின்னா ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும் என்று பொருள். இப்போ இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, ஒரு செயலை செய்யும் முன் எவற்றையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். பார்த்து அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து அப்படின்னா ஆராய்ந்து என்று பொருள். முயற்சியின் அளவு, வரும் இடையூறுகள், பெரும் பயன் ஆகியவற்றை பார்த்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் முடிவும் இடையூறும் படுபயனும் பார்த்து செய்ய வேண்டும். அதுதான் ஆன்சர். இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 7வது குறள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். மறுபடியும் படிக்கிறேன். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். சொற்பொருளை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். செய்வினை அப்படின்னா செய்யப்படும் செயல் நண்பர்களே. செய்வினைனா செய்யப்படும் செயல். செய்வான் அப்படின்னா செய்பவன் என்ற அர்த்தம். செயல்முறைனா அந்த செயலை செய்யும் முறை. உள்ளறிவான் அப்படின்னா முழுமையாக அறிந்தவன். அதாவது அந்த அவ்வினை உள்ளறிவான்னா அந்த வினையை பற்றி முழுமையாக அறிந்தவன் என்று பொருள். உள்ளம்னா கருத்து நண்பர்களே. அதாவது அவனுடைய கருத்தை நம்ம பெற வேண்டும் அப்படிங்கிறத பொருள். இப்போது இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு செயலை செய்பவன் அதனுடைய செயல்முறை குறித்தும் அந்த செயலை பற்றி முழுமையாக அறிந்தவரின் கருத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? செய்வினை செய்வான் அப்படின்னா ஒரு செயலை செய்பவன். செயல்முறை அப்படின்னா அதனுடைய செயல்முறை குறித்தும் என்று பொருள். அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல்னா அந்த செயலை பற்றி முழுமையாக அறிந்தவரின். உள்ளறிவான் அப்படின்னா முழுமையாக அறிந்தவரின். உள்ளங்கொளல்னா கருத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பொருள். இப்போ அந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாமா? செய்வினை செய்வான் எதை கொள்ளல் வேண்டும். மறுபடியும் படிக்கிறேன். செய்வினை செய்வான் எதை கொள்ளல் வேண்டும் அப்படின்னு கேட்கப்படலாம். எதை கொள்ளல் வேண்டும் அப்படின்னா செயல்முறை மற்றும் அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது செயல்முறை, அந்த செயல் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டால் மட்டும் பார்த்தாது, அந்த செயலை ஏற்கனவே செய்திருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய கருத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் பார்த்தாது, ஏற்கனவே பாஸ் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய கருத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பாஸ் ஆக முடியும். அப்படிங்கிறத இந்த குறளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 8வது குறள். வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் ஏனையால் ஏனையா தற்று. மறுபடியும் படிக்கிறேன். வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் ஏனையால் ஏனையா தற்று. சொற்பொருளை பாருங்கள். கோடல் அப்படின்னா கொள்ளுதல் நண்பர்களே. அதாவது வினையான் வினையாக்கி கோடல்னா வினையால் வினையை ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு பொருள். கவுள்னா கன்னம் நண்பர்களே. நனைகவுள் அப்படின்னா நனைந்த கன்னம் என்று பொருள். யாத்துன பிணித்து, அதாவது யானை ஆத்து அற்று அப்படின்னு வருது பார்த்தீங்களா கடைசி வார்த்தை. யாத்துன பிணித்து என்று பொருள். அற்றுன போல என்று பொருள். இப்போது திருக்குறளுக்கான பொருளை பார்ப்போம். நனைந்த கன்னத்தை உடைய ஒரு யானையால் மற்றொரு யானையை பிணித்து கட்டுவது போல். அதாவது நனைகவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிறத அதன் விளக்கம். அடுத்தது, ஒரு செயலால் மற்றொரு செயலை செய்து கொள்ள வேண்டும். நனைந்த கன்னத்தை உடைய யானை நண்பர்களே களிறு என்று எடுத்துக்கலாம். அதாவது ஆண் யானை. ஆண் யானை ஆண் ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதால் அதன் கன்னத்திலிருந்து, அதாவது அதன் கண்களிலிருந்து நீர் வடியும். அதனால தான் நனைகவுள் என்று இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த யானை என்ன பண்ணுன்னா ஒரு பெண் யானையை அடக்கும் அல்லது வெறி கொண்ட மற்றொரு யானையை அடக்கும். அதைத்தான் இந்த குறளில் விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு யானையை வைத்து மற்றொரு யானையை அடக்குவது போல் ஒரு வினையால் மற்றொரு வினையை நம்ம செய்து முடிக்கணும். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய அர்த்தம் ஒரே செயலில் நம்ம 2 செயலை முடிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, நனைகவுள் யானையால் யானையாத்து அற்று எதற்கு உமையாக கூறப்பட்டது அப்படின்னு கேட்கப்படலாம். அதாவது நனைகவுள் யானையால் யானையாத்து அற்று எதற்கு உமையாக கூறப்பட்டது அப்படின்னா, ஒரு செயலால் மற்றொரு செயலை செய்து முடிப்பதற்கு உவமையாக கூறப்பட்டது. இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ அடுத்த குறளுக்கு போவோம். 9வது குறள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டிக்கொள். மறுபடியும் படிக்கிறேன். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். சொற்பொருளை பார்ப்போம். நட்டார்னா நண்பர்கள் நண்பர்களே, ஒட்டார்னா பகையவர்கள். கேள்வித்தாள் கேள்வி கேட்கலாம். எப்படின்னா, நட்டார் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். நட்டார் என்பதற்கு எதிர்ச்சொல் ஒட்டார். அதாவது நட்டார்னா நண்பர், ஒட்டார்னா பகையவர். விரைந்ததே அப்படின்னா
விரைவான செயலை அப்படின்னு அர்த்தம். செயலின் அப்படின்னா செயலை விட அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். நண்பருக்கு நல்லது செய்வதை விட பகைவருடன் பொருந்துமாறு சேர்ந்து கொள்ளுதல் என்பது விரைவான செயலாகும். அதை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த குறளுக்கான பொருள். பகைவருடன் சமாதானம் ஆகுவது வந்து நண்பருக்கு நல்லது செய்தலை விட விரைந்து செய்து முடிக்கக்கூடிய செயல் தான். அதனால் வந்து பகைவருடன் சமாதானம் ஆகிவிடு, இல்லை என்றால் நாம் வந்து துன்பத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த குறள் வந்து திருவள்ளுவர் மறைமுகமாக நமக்கு கூறுகிறார். இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்தது இது. இதே வார்த்தைகளை கொடுத்து கேள்வி கேட்கலாம். அதாவது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, நண்பருக்கு நல்லது செய்தலை விட சீக்கிரமாக செய்யக்கூடிய செயல் இது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் அப்படின்னா பகைவருடன் நம்ம பொருந்தி கொள்ளுதல் தான் வந்து விரைவாக செய்யக்கூடிய செயல். இப்போது அடுத்த குறளை பார்ப்போம். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. மறுபடியும் படிக்கிறேன். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. இப்போ சொற்பொருளை பார்ப்போம். உரைனா வாழ்வின நண்பர்களே. உரை சிறியார்னா சின்ன இடத்தில் வாழும் சிறியவர் என்று பொருள். அதாவது சிறியார் அப்படின்னா வலிமை குறைந்தவர். உள் நடுங்கள் அப்படின்னா தம்மை சார்ந்து உள்ளவர்கள் நடுங்குவதால். இப்போ உதாரணத்திற்கு ஒரு குறுநில மன்னர் இருக்கிறார்கள் என்றால் அவர் வந்து மிகச்சிறிய குறுகிய பரப்பில் தான் ஆட்சி செய்வார். இப்போ பேரரசர் வந்து போர் தொடுக்க வரும்போது என்ன செய்வார்னு பார்த்தோம்னா, அந்த குறுநில பரப்பில் வாழும் மக்கள் வந்து அஞ்சு நடுங்குவார். அந்த நடுங்குதலால் வந்து குறுநில மன்னர் என்ன செய்வார்னு பார்த்தோம்னா, பேரரசருக்கு பயந்து அவருடன் வந்து சமாதானமாகி விடுவார். இப்போ உங்களுக்கு உள்நடுங்கல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறை பெறின் அப்படின்னா பற்றாக்குறையானது கிடைக்குமானால். குறை அப்படின்னா பற்றாக்குறை நண்பர்களே. குறை பெறின்னா அந்த பற்றாக்குறையை வந்து பெறுவதால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஞ்சினா பயந்து, பெரியார்னா வலிமை உள்ளவர், சிறியார்னா வலிமை குறைந்தவர், பெரியார்னா வலிமை உள்ளவர். இந்த குறளில் வந்து அப்படி பொருள். இப்போ வந்து இந்த குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சிறிய இடத்தில் வாழும் வலிமை குறைந்தவர், அதாவது ஒரு குறுநில மன்னர்னு வச்சுக்கலாம். தம்மை சார்ந்து உள்ளவர்கள் நலனுக்காக பயந்து பற்றாக்குறையானது கிடைக்குமானால், அதாவது அவர்களுக்கு என்ன பற்றாக்குறைன்னு பார்த்தோம்னா, பாதுகாப்புக்கு பற்றாக்குறை இருக்கும், அல்லது வந்து உணவு பற்றாக்குறை இருக்கும். அதை வந்து அந்த பேரரசர் தருவார், அல்லது வந்து வலிமை மிகுந்த பெரியவர் வந்து தருவார்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி பற்றாக்குறையானது கிடைக்குமானால் தம்மினும் வலிமை பெற்றவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார். அந்த குறுநில மன்னர் வந்து அந்த பேரரசரை பணிந்து, நான் உங்களுக்கு வந்து இந்த நிலத்திற்கான வரியை வந்து நான் உங்களுக்கு கட்டிடுறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வந்து அவரை ஏற்றுக்குவார். இப்போ உங்களுக்கு இந்த குறளும் இதனுடைய விளக்கமும் புரிஞ்சிருக்கும். இப்போ இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, உள் நடுங்கல் அஞ்சி குறைவரின் பெரியாரை பணிந்து கொள்பவர் யார்? மறுபடியும் படிக்கிறேன். உள் நடுங்கல் அஞ்சி குறைவரின் பெரியாரை பணிந்து கொள்பவர் யார் அப்படின்னு இந்த வார்த்தைகளிலேயே கேள்வி வந்து கேட்கப்படலாம். யார் பணிந்து கொள்வார்னா உரை சிறியார், அதாவது குறுநில மன்னர்னு வச்சுக்கலாம், அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற மைனாரிட்டி பீப்புள்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவியுங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.